போட்டுருக்கேன். கண்டிப்பாக ஒரு கம்பரிசன் போடுவேங்க. கழுவி ஊற்றலாம். இதையும் கழிவு ஆல்ரெடி தான் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். கம்பரிசனை கழுவி ஊற்ற நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்னன்ட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். ஹலோ ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரொபின்சன் ஃப்ரம் தமிழ் ட்ரிங்க்ஸ் ரிவ்யூ. இந்த எபிசோட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் வோட்கா. இது ஒரு எம்ஜிஎம்மோட வோட்கா. இதோட நேம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஎம் கோவா வோட்கா. இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. வேற எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான எந்த ஒரு நேமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வோட்கானா என்ன, வோட்கானா எப்படி தயாரிக்கிறாங்க, அதை என்ன பெனிஃபிட் எல்லாமே ஏகப்பட்ட வீடியோ சொல்லிட்டேன். இந்த வீடியோ சொல்ல போறதுல 18 வயசுகளுக்கு யாருமே இந்த வீடியோ பார்க்காதீங்க. பிறகு லேடி குடிக்காதீங்க, குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற புது புது வீடியோ உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முதல்ல நம்ம கையில கிடைச்சிருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் வோட்கா. அதாவது ரெசல்யூட் பிங்க், யூனோ பிங்க், அப்படி மாதிரி ஏகப்பட்ட பிங்க் இருக்கு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் அது மார்க்கெட்டுக்கு ரிலீஸ் ஆச்சு. எனக்கு அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணிருக்கபடியா அதை நான் உங்ககிட்ட கொண்டு கொடுக்கணும். அதை பத்தின ஒரு வீடியோ தான் இது. எத்தனை பேர் இதை ட்ரை பண்ணி எனக்கு தெரியல. ட்ரை பண்ணியிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல பிலோ பண்ணிட்டு போங்க. ஓகே, நம்ம கையில கிடைச்சிருக்குது எம்ஜிஎம் வோட்கா. ஓகே, எம்ஜிஎம்னாலே ஏகப்பட்ட எம்ஜிஎம் பிராண்டி, எம்ஜிஎம் வோட்கா, எம்ஜிஎம் வோட்கா பிஸ்கி, ரம்மு எல்லாம் தயாரிக்கிறாங்க. அவங்க புது தயாரிப்பான எம்ஜிஎம் வோட்கா. முதல்ல இதோட பாட்டில் ஷேப் மேட் பினிஷுங்க. சுத்தி மேட் பினிஷு. முன்னாடி மட்டும் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர் கிடையாது, ஒரு கிளாஸ் ஐட்டம் தான். ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ள இருக்க பிங்க் தெரியறதுக்காக. அதுல பாத்தீங்கன்னா எம்ஜிஎம் கோவா பியூர் வோட்கா அண்ட் கார்பன் ஃபில்டர்ட் டிஸ்டிலேட் கொடுத்துருக்காங்க. இது 180 ml ஃபுல் 2.8 ஆல்கஹால் கண்டென்ட், 240 rupees. இதுதான் மெயினான விஷயம். அப்புறம் ஒரு பாட்டில் ஷேப் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஒரு மேட் பினிஷ்ல சூப்பரா இருக்குங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள இருக்க கலரு ரொம்ப பிங்க் இல்லாம மைல்டா இருக்கு. பிங்கா ஒரு லேடிஸ் ஸ்ட்ரிங்னு இதுக்கு சொல்லுவாங்க போல இருக்கு. நல்லா அழகா இருக்கு பாக்குறதுக்கு. சுத்தி பார்த்தாலும் பின்னாடி பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அதுல மது அறுதி விட்டு வெட்டு வாகனம் ஓட்டாதீங்க போட்டிருக்காங்க. வேற ஒன்றும் கொடுக்கல. இன்கிரீடியன்ஸ் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. நான் ரொம்ப சின்னதா இருக்கு, எனக்கு தெரியல. ஓகே, அது மட்டும் இல்லாம மேல பாத்தீங்கன்னா கேப்பு ஒரு மெரூன் கலர்ல கொடுத்துருக்காங்க. பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்குங்க. மற்ற மாதிரி பாட்டில் ஷேப் ஆகட்டும் எல்லாமே கியூட்டா இருக்கு பாக்குறதுக்கு. வேற என்ன கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றுமே கொடுக்கல. ஃபோர் சேலும் தமிழ்நாடு ஒன்லி. சிம்பிளாகவும் நீட்டாகவும் இருக்கு பாக்குறதுக்கு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நம்ம இதை உடைச்சு ராவா குடிச்சு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆரஞ்சு ஜூஸ்ல ஊத்தி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல இதை ஓபன் பண்ணலாம். வா, செம ஸ்மெல்லுங்க. ஒரு 30 எடுத்துக்கலாம். கேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய காலத்து மெத்தட்டுங்க. ரொம்ப டஃபா இருக்கு. ஓகே, முதல்ல கலரு பார்த்தீங்கன்னா முழுக்க பிங்க் கலருங்க. ரொம்ப பிங்கா இருக்கு. கேமராக்கு எப்படி எனக்கு தெரியும் தெரியல. ரொம்ப பிங்கா இருக்கு. ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அந்த கொய்யாப்பழம் ஸ்மெல் வருது. அதுக்கு மேல ஹெவியான ஸ்பிரிட்டோட ஸ்மெல் வருது. வோட்கானால என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வோட்கானா என்ன, வோட்கா எப்படி தயாரிக்கிறாங்க, வோட்கா எப்படி குடிக்கணும், அதெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நான் ஏகப்பட்ட வீடியோ சொல்லியிருப்பேன். தேவைப்பட்டா நான் கொடுக்குறேன் என்னன்ட்டு. ஓகே, ராவா ட்ரை பண்ணலாம். முதல்ல நான் எப்பயும் சொல்லக்கூடியதான், யாரும் ராவா ட்ரை பண்ணாதீங்க. வோட்காவை ராவா ட்ரை பண்ணக்கூடாது. அதுக்கு எத்தனை சரக்கு இது கிடையாது. Cheers guys. சரியான காட்டுங்க. குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எரிச்சல் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தொண்டையில் விழும்போது இந்த கொய்யாக்காவோட டேஸ்ட் வருது. மற்ற மாதிரி கசப்பு ஹெவியா இருக்கு. ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ராவா அடிக்க முடியாது, ரொம்ப ஹார்டா இருக்கு. ராவா ட்ரை பண்ணாதீங்க. நான் எப்பயுமே சொல்றேன், ராவா ட்ரை பண்ணாதீங்க. இது பேப்பர் போட்டோட ஆரஞ்சு
அதோட கொஞ்சம் தண்ணி. ஓக்காவை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. வேற தண்ணி ஊற்றி அடிச்சுன்னா அதெல்லாம் குடிக்க முடியாது, ரொம்ப ஹெவியா இருக்கும். சியர்ஸ் காய்ஸ். இந்த ஆரஞ்சு ஊற்றினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சோட டேஸ்ட் கொஞ்சம் தெரியுது. அதுக்கு மேல அந்த கோவா ஃபிளேவரோட டேஸ்ட் நல்லா ஹெவியா இருக்கு, காட்டு கம்மியாயிருச்சு. ஓக்கா பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி வேணா சாப்பிடலாம். எந்த ஒரு காக்டெயில் பண்ணியோ இல்லை எந்த ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் ஊற்றியோ நீங்க சாப்பிடலாம், அது உங்க விருப்பம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு கம்பாரிசன் போல நினைக்கிறேன். யூனோ ஓட்காவும் இல்லை ரெசல்யூட் பிங்காவோ அதை வச்சு நம்ம ஒரு கம்பாரிசன் போல. நீங்க என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. என்னோட ஒப்பீனியன் ஓகே, நல்லா இருக்குது. இதுக்கு ஒரு ரேட்டிங் நான் கொடுக்கணும்னா கண்டிப்பா ஒரு 5 கொடுப்பேன் அவுட் ஆஃப் 10க்கு. ஒர்க்காக அவ்வளவுதான் கொடுக்க முடியுங்க. முத்தி போனாலும் எல்லா ஒர்க்கும் ஒன்று தான். அந்த ப்ரைஸ் செஞ்சா கொடுக்க முடியும். ஏன்னா எந்த இடத்துலையுமே எத்தனை வாட் டிஸ்பிளே பண்ணிருக்கான்னு சொல்லல, எதுல மேனுஃபேக்சர் பண்றான்னு சொல்லல, பெருசா ஒன்றும் காட்டல. இன்கிரீடியன்ஸே தெரிய மாட்டேங்குது, ரொம்ப சின்னதா இருக்கு. எதை வச்சு தேவைக்கான தெரியல, தெரிஞ்ச நான் கொடுக்குறேன். எதுக்கு நான் 5 கொடுத்தேன் அவுட் ஆஃப் 10ன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பிரைஸ் ரேஞ்சு 240 ரூபா கொஞ்சம் ஹெவியா இருக்கு. ஸோ 240 டு 250 ஹெவியா இருக்கு. ரெண்டாவது டேஸ்ட் வைஸ்ல ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, ரொம்ப ஃபிளாட்டா இருக்கு. ஸ்மெல் வைஸ்லயும் கொஞ்சம் இந்த கொய்யாப்பழம் கோவா தூக்கி கொடுத்தாலுமே உள்ள இறங்கும் போது ஹெவியான காட்டா இருக்குது. மற்ற மாதிரி ராவா குடிக்கிறதுக்கு ஒர்த்து இல்லை. அப்புறம் தண்ணி ஊற்றியோ இல்லாட்டி நீங்க ஏதோ ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் ஊற்றி அடிச்சா மட்டும்தான் அது உள்ள இறங்கும், மற்ற மாதிரி வேலை பார்க்க முடியாது. எம்ஜிஎம்ல ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் இருக்கு. நான் ஆரஞ்சு ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்ப மோசமான ஒரு சரக்கு. அதே மாதிரி தான் இருக்கு இது. அவ்வளோ பேர் சொல்றதுக்கு இல்லை. எதுக்கு இந்த கோவா ஃபிளேவரை மார்க்கெட்டை கொண்டு வந்தான்னு தெரியல. ரேட்டு கம்மியாக கொடுத்து எங்க பார்த்தாலும் கிடைக்குதுங்க. மெயினான விஷயம், எங்க பார்த்தாலுமே இந்த கோவா ஃபிளேவர் கிடைக்குது. பிங்கோ யூனோவோ இல்ல ரெசல்யூட்டோ கிடைக்க மாட்டேங்குது. ஆனா இது எங்க பார்த்தாலும் கிடைக்குது. ஒரு மார்க்கெட்டா கொண்டு வந்துட்டாங்க போல இருக்கு. என்னோட ஒப்பீனியன், வேலி ஃபார் மணியான்னு கேட்டீங்கன்னா அவ்வளோத்துக்குலாம் ஒன்றும் கிடையாது. மிஞ்சி போனால் 150 சரக்கு மாதிரி இருக்கு. கொடுக்குற காசுக்கு ஒர்த்து இல்லை. ஆல்கஹால் பர்சன்டேஜ் 42.8 சொல்ல தேவையில்ல. அடிச்சா குப்பன் அடிச்சா கப்புன்னு வரும். மற்ற மாதிரி என்னோட ஒப்பீனியன். எத்தனை பேர் ட்ரை பண்ணி எனக்கு தெரியல, ட்ரை பண்ணி கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நாட் ஒர்த்துங்க, ஒர்த்து இல்லை. என்னை பொறுத்தவரைக்கும் குடிக்கிறது வேஸ்ட். இந்த சரக்கு ட்ரை பண்றது வேஸ்ட்டுங்க. இதுக்கு பதிலாக நீங்க யூனோ வாங்கி ட்ரை பண்ணிட்டு போகலாம், ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா ஒரு கம்பாரிசன் போடுவேங்க. கழுவி ஊற்றலாம். இதையும் கழுவி ஆல்ரெடி தான் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். கம்பாரிசனை கழுவி ஊற்ற நான் ரெடியா இருக்கேன். நீங்க உங்களுக்கு என்னன்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நான் எப்பயும் சொல்றேன், 18 வயசுகளுக்கு யாருமே இந்த வீடியோ பார்க்காதீங்க. பெருங்கல் லேடி குடிக்காதீங்க, குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க. எப்பயும் சொல்றதுதான், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ், ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிள் எனி காஸ்ட். டோன்ட் ட்ரை திஸ். சியர்ஸ்.